ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே வந்து மார்னிங் நான் எந்திரிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அம்மா வந்து பச்சரிசியையும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருந்தாங்க. காலையில் பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் வந்து அரிசியெலாம் களைஞ்சதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக விசில் போட்டு முடிச்சுன்னா விசில் வரப்போ ரொம்ப பொங்கி எல்லா பக்கம் கஞ்சி போயிடும். அதனால் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய், அப்புறம் உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, முந்திரி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதில் வந்து எடுத்து கொட்டிட்டேன். நம்ம வேணுங்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நெய் அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தோம். மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் போய் அப்பா வந்து மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அப்பா வந்து பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே அப்பா தான் அந்த வேலை எல்லாமே செய்வாங்க. மீன் வாங்கிட்டு வந்து அப்பா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவே இந்த மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு கடையிலேயே கொடுத்தாங்க. வேறு எதுவும் இது கூட ஆட் பண்ண வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்காக நாங்கள் வந்து இந்த மீன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். ஆனால் டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே இதில் நாங்கள் ஆட் பண்ணல. இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி முட்டை, லெமன் இதெல்லாமே நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இந்த டைமில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எங்கள் அப்பா இந்த மசாலா மட்டும் போட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் ஆத்தாவும் மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக மட்டும் நாட்டுக்கோழி இறக்கலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு 2 நாளாக துவைக்கவே இல்லை. போய் எல்லாம் தண்ணி ஓடிட்டு இருந்தது தோட்டத்தில். போய் எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சி கொண்டாந்து காய போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆத்தா, நான், தங்கச்சி எல்லாம் வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா வந்து வெங்காயம் தொளிக்கிறதுனால பக்கத்தில் நின்றுட்டுருக்காட்டி கண்ணெரியுதுன்னு அழுதுட்டு இருந்தா. வெங்காயம் தொளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கொண்டே ஆற்றில் வச்சு தூங்க வச்சுட்டு வந்துட்டு வெங்காயம் வணக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தண்ணி குழம்பு இருந்தால் தான் வந்து சிக்கனே சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பேசுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி வந்து கட் பண்ணாமல் போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுவே வந்து ஒரு துளி கூட இல்லாமல் கரைஞ்சிரும். அதனால் முழு தக்காளியே போட்டுட்டேன். எல்லாம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. இதுதாங்க நம்ம கறி மசாலா வீட்லேயே அரைக்கிறது. இது பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி எங்கள் சைடில் எல்லாத்து வீட்லேயும் இந்த கறி மசாலா எல்லாமே இருக்காது. சிக்கன், மட்டன், நான்வெஜ் செஞ்சாவே இந்த கறி மசாலா மிளகுடியை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்படி மிளகுடி போட்டு நல்லா மிக்சியில் நெருங்குன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு வைக்கிறதுக்காக அம்மா வந்து வெங்காயம் வணக்கி விட்டுருக்காங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே அது வேகிறப்போ அதிலே தண்ணி சுண்டி வருங்களா. அதனால் வந்து அதுவே நல்லா வெந்துடும். கொஞ்சம் பாதி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மிளகு வந்து அதில் சேர்க்கணும். மிளகு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கைவிட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே எதுவுமே போடாமல் வச்சுருக்குறோம். இப்போ தான் அம்மா வந்து மிளகு வந்து அரைக்கிறாங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி எப்பவும் போல் அரைச்சிக்கலாம். குழம்பு 2 நாளைக்கு இருந்தாலும் துளி கூட கிடாது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து கறி மிளகு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் வீட்டில். இப்போ வந்து மிக்சியில் அரைச்சி அதை வந்து அந்த வடை சட்டியிலே வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கையிலேயே கரைச்சி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றி நல்லா வேக வச்சோம்னா ரெடி ஆகிரும் குழம்பு. சளி பிடிச்சி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். சளியும் நல்லா கேட்கும். கரன்னு இருந்துச்சுன்னா தொண்டையெல்லாம் அப்படியே சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை பொரித்து சாப்பிட்லான்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்து கார்த்திகை தீபத்துக்காக விளக்கு கொண்டுட்டு வருவாங்க. அந்த விளக்கெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுருக்கோம். எப்போவுமே வாங்கி வச்சுருவோம். இப்படி தான் இன்றைக்கி இத்தனை நாள் எனக்கு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.